தமிழகத்தில் வருகிற 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து கட்டண உயர்வு என்பது இருக்காது என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டம். கடந்த 2 நாட்களாக பேருந்து கட்டணம் உயர்வு என பரவி வரும் தகவலுக்கு முற்றுப்புள்ளி. ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த தமிழக அரசு கொண்டு வந்த கட்டுப்பாடுகள் செல்லும். சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்புக்கு ஒரே நாளில் 5 பேர் உயிரிழப்பு. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4026 உயர்வு. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புக்கு வேலை பார்த்த 3 அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா உத்தரவு. லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹுதீன் பயங்கரவாத இயக்கத்திற்கு வேலை பார்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் நடவடிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் செயல்பாட்டில் இருந்தபோது இந்திய ராணுவத்தின் தகவல்களை பாகிஸ்தான் உளவு அமைப்புக்கு பகிர்ந்தவர் கைது. உளவுத்துறை அளித்த தகவல் அடிப்படையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ககன்தீப் சிங் என்பவரை கைது செய்து விசாரணை. கன்னட மொழி குறித்து பேசிய விவகாரத்தில் கமல்ஹாசன் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி. கமல் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை எனில் கர்நாடகாவில் ஏன் தக் லைஃப் படத்தை வெளியிட வேண்டும் என்றும் வினா. கன்னட மொழி தொடர்பான எனது பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திற்கு நடிகர் கமல்ஹாசன் கடிதம். நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற தொனியில் தான் பேசியதாக விளக்கம். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல். நகர்ப்புறம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வகை செய்யும். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பு. நீதிமன்றம் செல்வோம் என்ற அச்சத்தில் மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் அழகமாநகரி கிராமத்தில் நள்ளிரவில் ஆடு கோழி திருட முயன்ற சகோதரர்கள் 2 அடித்து கொலை. கிராம மக்கள் விரட்டி பிடித்து தாக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே பலி. முதற்கட்டமாக 10 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை. பாமகவில் குழப்பம் நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை. பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளார். அவர்தான் தலைவர் என வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி பேட்டி. அப்பா மகன் பிரச்சனையில் மத்தியஸ்தம் செய்ய ஒன்றுமில்லை என்றும் விளக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தீவிர அரசியலில் ஈடுபடும் விஜய். விரைவில் மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக சந்திக்கிறார் விஜய். சென்னை வான் சாகச நிகழ்ச்சியின் போது 5 பேர் பலியானது குறித்து புகார் அளித்தவரை சென்னை மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்ட 60 போலீசார் கொடூரமாக தாக்கியதாக புகார். 2 வாரங்களுக்குள் டிஜிபி சங்கர் ஜிவால் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து பயணிகள் ரயிலை கவிழ்க்க முயற்சி. லோகோ பைலட்டின் சாதுரியத்தால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. IPL இறுதிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போவது யார்? கோப்பையை வெல்ல பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று பல பரீட்சை. தொடர் கனமழை வெள்ளத்தால் மணிப்பூர் மாநிலத்தில் கடுமையான பாதிப்பு. தலைநகர் இம்பாலில்
குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். வெள்ள பாதிப்பு குறித்து அசாம், சிக்கிம் மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று உறுதி. உத்தரப்பிரதேசத்தில் சமையல் எண்ணெய் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி சாலையோர வயலில் கவிழ்ந்து விபத்து. சேரும் சகதியுமான வயலில் தேங்கிய எண்ணெயை போட்டி போட்டு பாத்திரங்களில் வழித்த பொதுமக்கள். மொரீசியஸ் நாட்டில் இருந்து விமானத்தில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட பச்சிளம் குழந்தை உயிரிழப்பு. இருதய சிகிச்சைக்காக சென்னை வந்தபோது நடுவானில் உயிரிழந்த சோகம். வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 8 பேர் உயிரிழந்த விவகாரம். நோட்டீஸ் அனுப்பியும் மருத்துவர் விளக்கம் அளிக்காத நிலையில் மருத்துவமனைக்கு பூட்டு போட்டு சுகாதாரத்துறை நடவடிக்கை. தென்காசி அருகே குணராமநல்லூரில் உள்ள தொடக்கப் பள்ளியில் வகுப்பறை கட்டடத்தின் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு. பள்ளி திறக்கப்பட்ட 2வது நாளில் நிகழ்ந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கஞ்சா விற்பனைக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய நபர் கைது. ஒடிசா, ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை நேரடியாக கொள்முதல் செய்த 4 பேருக்கு சிறை. வேலூர் மாவட்டம் லத்தேரியில் நண்பனை ஜெயிலுக்கு அனுப்பிய நபரை பழி வாங்க நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பு. 2 கைது செய்து போலீசார் விசாரணை. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பிரபல செல்போன் கடையில் விற்பனையாளரின் கவனத்தை திசை திருப்பி பணம் திருட்டு. சிசிடிவி காட்சி அடிப்படையில் பாளையங்கோட்டை போலீசார் விசாரணை. சென்னை வில்லிவாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள வீட்டில் காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. காதலன் ஆகாஷ் தூக்கிட்ட நிலையிலும் காதலி அபிநயா உடலில் காயங்களுடனும் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பத்தூர் அருகே தலைமை ஆசிரியரை பிரிய மனமில்லாமல் அழுத மாணவர்கள். ராஜாவூர் தொடக்கப்பள்ளியில் நெகிழ்ச்சி சம்பவம். முல்லை பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. மெயின் அணை, பேபி அணை, நீர்க்கசிவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்தனர். கடலூர் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. செங்கால் ஓடை, கருவாட்டு ஓடை உள்ளிட்ட பகுதிகளின் வழியாக வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 3000 இருந்து 6000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்தது. நாகர்கோவில் திருவனந்தபுரம் ரயிலில் கதவுக்கு வெளியே தொங்கியபடி ரீல்ஸ் வெளியிட்ட இளம்பெண் கைது. விசாரணைக்கு பின் சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பள்ளி வாகனம் சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 21 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதி.
பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றம். 9ஆம் தேதி வைகாசி விசாக தேரோட்டம் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மே மாத காணிக்கை மூலம் 3,42,00,000 ரூபாய் வருவாய். 1,701 கிராம் தங்கம், 22,791 கிராம் வெள்ளி கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலையில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து நாமக்கல் ஆட்சியர் அதிரடி. நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த வாகன ஓட்டியிடம் சரமாரி கேள்வி. கலெக்டர் மேடம் வந்து சொன்னாலும்